பண்ணுறேம்மா மிளகாட்டக்கிழங்கு வாங்கிட்டு சாமி. அது சூப் வைக்கிறேன். மொட்டிங்கால் வராது. இது எல்லாருக்கும் மருந்து. எதுக்காண்டி இது நல்லதுன்னு கேட்கணும்னால சொல்றேன். தெரியாதவங்களும் சொல்லித்தரேன். சொல்லுங்க. இது வந்து மொட்டி வலி, இடுப்பு வலி, ப்ரெஷரு இதெல்லாம் வராது எல்லாம் சொல்றாங்க. இது ஒரு கிழங்கு சாதாரண கிழங்கு. வருஷத்துல ஒரு முறை தான் கிடைக்கும். கிடைக்கும் போது பயன்படுத்தி சாப்பிடணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து மொட்டிகாலுக்கு இதுக்கெல்லாம் நல்லது. யாரும் இப்போ சாப்பிட மாட்டாங்க. வயசான காலத்தில் சாப்பிட்றாங்க. சின்ன பிள்ளையில இதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டோம்னா எல்லாருக்கும் நல்லது. இப்போ நீ பெருசாகும் போது கொஞ்சம் வலி குறையத்தான் செய்யும். குறையும், நல்லா இருக்கும். ஆனால் ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டுட்டே இருந்தால் நல்லா இருக்கும். ஓகேவா? எப்படி சேர்க்குறீங்க கேளுங்க. போடுறீங்க வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், சரிங்களா, தக்காளி, சரிங்களா, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, 1க்கு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சரிங்களா? மிளகு தான் இதில் ஹைலைட் ஆகும். சரிங்களா? ஒரு 1.5 ஸ்பூனு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? அப்புறம் மிளகாட்டக்கிழங்கு சேர்க்கணும். சரிங்களா? ஓகே, கட் பண்ணி கழுவிக்கிறேன். அடுத்து நம்ம செய்யற இது மிக்சியில் அடிச்சு நம்ம வந்து அம்மியில் அரைக்க முடியாது. உரல்கல்ல ஆட்டணும். இப்போ மிக்சியில் அடிச்சு நம்ம அடுத்து ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? 2 விசில் விட்டுட்டு எடுத்துடலாம். சரிங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு சூப்பை திறந்து பார்த்து ருசிச்சு அனுப்பிச்சு எல்லாத்துக்கும் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ண. மல்லித்தலை போட போகிறோம். இறக்க போகும்போது கிண்டாதீங்க சார். மல்லித்தலை போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்க போகிறோம். டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். சூப்பு அடிப்பொலி. சூப்பர். எல்லாரும் சாப்பிட கொடுக்க போறோம். பாருங்க, வாங்க, எல்லாம் சாப்பிடலாம்.